ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் ஏதோ இந்த நாட்கள்ல செய்ய போகிறார், ஏதோ இடைவிட போகிறார் தெரியும். கர்த்தர் சொல்லுகிற ஓடிராத ஓடிராத ஓடிராத, பிரச்சனைக்கு பயந்து ஓடிராத. ஆண்டவரே, என்னால என் குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுக்க முடியல, என் குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணி கொடுக்க முடியல, அப்ப நான் உங்களுக்கு பாரமா தான் ஆண்டவரே இருக்கிறேன் அப்படின்னு யாராவது புலம்பி இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, உங்களோட டைரக்டா நான் இந்த வார்த்தையை சொல்றேன். உன் வேல்யூ இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கோ. ஒன்னு அந்த குடும்பத்தின் நடுவில் நிக்க தேவன் கிருபை தந்திருப்பது, அந்த குடும்பத்தை விழுங்கும்படிக்கு போராடுகிற பெலிஸ்தியரை மடங்கடிக்க. ஆண்டவர் சொல்ற, நான் யுத்தம் பண்றேன், நான் உனக்காக எல்லாம் செய்யறேன், ஆனா நீ நிக்கணும், நீ நிக்கணும். சில சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க சும்மா நின்னா மட்டும் போதும், மீதி நாங்க பாத்துக்கிறோம் சொல்லுவாங்க தெரியுமா. நீங்க அதுல நிக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம் சில நேரத்துல, ஐயோ எங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியும், நீங்க சும்மா நின்னா மட்டும் போதும், நாங்க பாத்துக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நம்ம பார்த்து நீ நிக்கணும், ஒன்னு அவர் பார்க்கணும். சூறை செடிக்கு கீழே போதும்னு போய் படுத்தான் எலியா. ஆண்டவர் விட்டாராம், எழும்பிட்டார், எழும்பி நிற்க பண்ணினார். அவரை வந்து கர்த்தருடைய பர்வதத்துல வந்து நிற்க மட்டும் அவனை துரத்திட்டே இருந்தார் ஆண்டவர். எங்க போய் படுத்து இருக்கிற, எழும்பு, வந்து நில்லுண்டார். நீ நின்னாதான் எலிசா அபிஷேகம் பண்ணப்படுவான், எகு அபிஷேகம் பண்ணப்படுவான். எகு யாரு? இந்த ஏசபேலை முறியடிக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டவன். அதற்கு எலியா, நான் என்ன செய்யணும்? அதான் எகுவை வச்சு எலிசாவை வச்சு நான் செய்வதை செய்யணும்னா, எலியாவை நீ நிக்கணும், நீ நிக்கணும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய அடுத்த தலைமுறையை கொண்டு கர்த்தர் நடப்பிக்கிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அதை தேவன் நடப்பிக்க இன்று நீ தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியது அவசியம். எலிசாவை கொண்டு எகுவை கொண்டு தேவன் நடப்பிக்கிற பெரிய செயல்கள் இருக்கிறது, பெரிய காரியங்கள் இருக்கிறது. அதான் எலிசா வச்சு செய்யுங்களே, அதை என் பிள்ளை வச்சு செய்யுங்கப்பா, எகுவை வச்சு செய்றீங்க, எகு வச்சு செய்யுங்கப்பா, அதை அவங்கள வச்சு செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு நீ போய் முடங்கி கிடக்கிறாயோ? இல்ல, அவங்க மேல அந்த வஸ்திரமும் அபிஷேகம் ஊற்றப்படணும்னா, எலிசா மேல வஸ்திரமும்